ஹலோ லெஜெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யூவா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சில வீடியோ கிளிப்ஸை நான் பதிவு பண்ணுறேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, நம்ம பேசுவோம். வேணும். யாருங்கம்மா? விஜய்ங்களா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பையன் இருந்தா போதும். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். என்ன வீடியோ பார்த்தீங்களா? விஜய் மேலே எவ்வளோ பாசம் இல்லையா? அந்த மக்களுக்கு விஜய் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்காங்களே, ரொம்ப பெருமையாக இருக்குல்ல இதை பார்க்குறப்போ. வெக்கக்கேடாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்னங்க சொல்கிறாங்க, அதை கொஞ்சமாவது ஏற்றுக்க முடியுதா? என்ன சொல்கிறாங்க, விஜயை வந்து யாராலையும் நேரில் பார்க்க முடியாது, எங்களுக்கு கிட்ட நேரில் பார்க்குற பாக்கியத்தை வந்து என் குழந்தை வாங்கி கொடுத்தது, அதுக்கான நஷ்ட ஈடாக வந்து என்னோடய குழந்தைய உயிரை வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அது எப்படிங்க? தான் வயிற்றுலேருந்து பெற்ற குழந்தைய விட ஒரு நடிகரை வந்து நேரில் பார்க்கறது பெருமையாக இருக்குது என் குடும்பத்துக்கு, அதுக்காக என் குழந்தைய கொடுத்தேன்னு சொல்ல முடியும்? ஒரு பெற்ற தாயால் அது மாதிரி சொல்ல முடியுமாங்க? அதாவது இந்த வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அது ரொம்ப வல்கராக இருக்கும், இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் இந்த வார்த்தையை வந்து இவங்களை பார்த்து யூஸ் பண்ணுறது தப்பே இல்லைன்னு தோணுது. என்ன வார்த்தைனா, அது கேவலம் 10 நிமிஷம் ரூமில் பண்ண வேண்டியதை பண்ணிட்டா அடுத்த 10 மாதத்தில் வந்து குழந்தை கிடச்சிரும் அப்படின்ற மெதப்பில் தானே நீங்களா இப்படி பேசுகிறீங்க? ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமாங்க? ஒரு குழந்தையோட வேல்யூ. அந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி இருக்கா? நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த குழந்தை வந்து நஷ்ட ஈடாக கொடுத்துட்டேன்னு? அது வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா என் உயிரை வந்து விஜய்க்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு? நீங்களா ஓனர்ஷிப் எடுத்து அந்த குழந்தை உயிரை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. யார் வேணால் அந்த குழந்தைக்காக கேள்வி கேட்கலாம். நீங்கள் வந்து பெற்ற தாய்ன்றதால நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நாங்கள் சரி பண்ணி கேட்டு போக முடியாது. அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாமா? நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவரை சிஎம் ஆக்குங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, காசு கையில் வந்துருச்சுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு குழந்தை உயிரையே வந்து நான் தூக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் எப்படிங்க சொல்லலாம்? ஒரு மெச்சூரிட்டி இல்லாத குழந்தை உயிரை. அதாங்க, மனுஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வந்து கடவுள் படைச்சிருந்தான்னு வச்சுக்கேன். ஒருத்தனுக்கு வந்து ஒரு 2 குழந்தை வர அளவுக்கு தான் உயிரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் படைச்சிருந்தான்னு வச்சுக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசியே இருக்க மாட்டீங்க. அந்த பணத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை உயிர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேச முடியுது உங்களால்? இந்த காலத்தில் எவ்வளோ பேர் குழந்தை பாக்கி இல்லாமல் கஷ்டப்படுறது என் கண்ணால் நான் பார்க்குறேங்க. அவங்க குழந்தை வரத்துக்காக வந்து போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏறாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமிகள் இல்லை, பண்ணாத சடங்கு இல்லை, செலவு பண்ணாத காசுகள் இல்லை, லட்சமாக செலவு பண்ணி தனக்கான ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒரு குழந்தையோட மதிப்பு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஈஸியாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சுன்ற காரணத்துக்காக சாதாரண ஒரு நடிகர், யாருங்க அவர்? என்னங்க அவர்? கடவுளாங்க அவர்? என்னை போல உன்னை போல ஒரு சாதாரண மனுஷங்க, காலையில் மாலையில் மலம் கழிக்கிற ஒரு சாதாரண மனுஷன், செத்து போனால் உடல்லாம் துர்நாற்றம் அடிக்கிற ஒரு சாதாரண மனுஷங்க, அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு, அவரை நேரில் பார்க்கறதுக்காக இவங்க வந்து தான் குழந்தைய வந்து நஷ்டஈடாக கொடுத்தாங்களாம். என்ன மாதிரி வார்த்தைங்க இது? ஏங்க, வலி உங்களுக்காக குழந்தை தாங்க வலியில் துடிச்சு செத்து போச்சு, அதுக்கு தான் தெரியும் அதோட வலி. உங்களுக்கு வந்து பணம் வந்துச்சுல அக்கௌண்ட்டில், அதனால் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அந்த வலி, இறந்தது, அனுபவித்தது எல்லாமே அந்த குழந்தை. அதை எழுப்பி பேச வைங்க. சொல்லுமா அது என் உயிர் போனாலும் பரவாயில்ல விஜய்க்காக போட்டேன்னு? நீங்கள் பணம் வந்துச்சுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அம்மா 2 குழந்தை இழந்துட்டு 20 லட்சம் பணத்தில் வந்துச்சான், சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. ஆமாம், நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வந்து ஆறுதலாக வந்து அவங்க பணம் கொடுத்துருக்காங்கன்னா, நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க, ஓகே, அதை வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் உபயோகிக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை போல தாய்மார்கள் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் குழந்தை பாக்க எல்லாமே வர பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட மனசு எப்படி இருக்குங்க? குழந்தையோட மதிப்பு தெரியுமாங்கன்னு திட்டுவாங்க அவங்களெல்லாம். நிஜமாக நீங்கள் அம்மாவா? நீங்களாம் பணத்தையும் ஒரு உயிரையும் வந்து மதிப்பிடாதீங்க. நீங்கள் இறந்து போன ஒரு பையன் நாளைக்கு வந்து அவன் என்ன வேணா ஆகலாம், அவன் அடுத்த அப்துல் கலாம் கூட ஆகலாம். காரணம் 20,000 30,000 40,000 சம்பாதிக்கிற ஒரு பையனாவே வச்சுங்களேன், அவன் வருஷத்துக்கே வந்து 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிச்சு கொடுப்பான். நீங்கள் சொல்கிற அந்த 20 லட்சத்தை அவன் 3-4 வருஷத்துலேயே உங்கள் கையில் எடுத்து வந்து கொடுத்துருவான். மீதி இருக்க அவனோட லைஃபு, மீதி இருக்க அவனோட வாழ்நாள் எங்கே போச்சு? அதுக்கு நஷ்டம் எடுத்து ஆர்த்துருவா. இன்றைக்கி வந்து 20 லட்சம் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்குதுன்னு வந்து பெருசாக பார்க்குறீங்க. ஆனால் அவனோட லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அவன் அந்த 20 லட்சத்தை வந்து எண்ணி ஒரு 5 வருஷத்தில் வந்து சம்பாரிச்சு கொடுத்துருவான். மீதி அவனோட ஆயுள் காலத்தை என்ன பண்ணுவான்? எங்கே போச்சு? அதுக்கு மதிப்பீடு யார் கொடுப்பா? அவங்க சொல்கிறேன், உங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரில. ஈஸியாக ரூமில் போய் பண்ண வேண்டியதை பண்ணிட்டா அடுத்த 10 மாதம் வந்து குழந்தை கிடைச்சதுன்ற ஒரு மெதப்பு. போய் கேட்டு பாருங்கள், குழந்தை இல்லாதவங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அப்போ தெரியும். நல்ல நாள் அதுவும் அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறப்போ ரொம்ப மனசே ஆதங்கமாக இருக்குது. எந்த மாதிரி மனநிலை போயிட்டுருக்கேன்? ஒரு நடிகனுக்காக வந்து நான் ஒரு குழந்தைய வந்து நஷ்டஈடாக கொடுக்குறேன்றீங்க. அது கேவலம். அந்த மனுஷன் வந்து உங்களோட வீடியோ காலில் நேரில் பார்த்ததுக்காக ஒரு குழந்தை உயிரியை கொடுத்துருவீங்களா? அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பேசிச்சு அவங்ககிட்ட வந்து விஜய்க்காக வந்து உயிரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. கேவலமான வாயா இல்லை இது? நீங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களெலாம் வந்து நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடனா 20 நாளோட ஆகலை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்றீங்க.
நீங்கள் வாங்கிக்கோங்க, அந்த காசுங்க துக்கத்தை சொல்லுங்கள், போச்சுன்னு எது ஒன்றா சொல்லுங்கள். அதுக்குன்னு காசை வாங்கிட்டு காசு கொடுத்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த ஆள் வந்து சிஎம் ஆகணும், அந்த ஆள் வந்து நல்லா வரணும், அந்த ஆள் வந்து அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரு காசுக்காக வந்து ஒரு உயிரை வந்து நஷ்டஈடாக கொடுத்துட்டு சொல்லி பேசுகிறீங்களே, எந்த மாதிரியான மனநிலை இது? அந்த அம்மா என் புள்ள போனால் போட்டோம், விஜய்க்காக தான் போட்டோன்னு சொல்லுது. என்ன மாதிரியான மனநிலை என்னம்மா இது? உன் புள்ள நேரில் இருந்தால் அவன் என்ன மனசுமா பாதிப்படும்? ஒரு நடிகனுக்காக வந்து என் உயிரியை சாக சொல்கிறீங்களா தாயன்ட்டு அவன் வருத்தப்படுவாமா? இப்போ நம்ம நாடுன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து அடுத்த வேலை சோத்துக்காக வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம்னா அப்படி ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்துக்குமே நீங்கள் தானே வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க. அவங்க ஆட்சியில் இத்தனை காலம் நீங்கள் வாழ்ந்து தானே வந்தீங்க. எதுவுமே வந்து அடுத்த வேலை சோருக்கு வந்து வழி இல்லாத நிலைமை ஆயில்ல. அப்படி ஒரு நிலைமை நம்ம இல்லைல்ல. என்னவோ வந்து உங்கள் கழுத்தில் எல்லாருமே கத்தியை வச்சு மிரட்டிட்டு அடுத்த வேலை சோத்துக்கு செத்துருவீங்க, விஜய் வந்தால் தான் வந்து நம்மளை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி விஜய் தான் வரணும், என் குழந்தையே போனாலும் பரவாயில்ல, என் மகனே போனாலும் பரவாயில்ல, விஜய் தான் வரணுன்றீங்க. என்ன மாதிரியான மனநிலைங்க இது? விஜய் வரட்டங்க, யாரும் வேணான்னு சொல்ல, வரட்டங்க, வந்து ஆளட்டும். அதுக்குன்னு ஒரு உயிர் போய் வந்து அவர் ஆளணுன்ற எப்படிங்க சாவு அரசியல் பண்ணுறீங்களா? தமிழ்நாடு எதை போயிட்டுருக்கே தெரியல. ஒரு கேவலம் ஒரு நடிகனை பார்க்கறதுக்காக என்னோட மகனை உயிரே கொடுப்பேன்னு சொல்கிற தாய் சொல்கிறதுலாம் வந்து ஒரு கேவலமான செயல். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒரு வேல்யூ தெரியாமல் பேசுகிறீங்க, ஒரு உயிரோட வேல்யூ தெரியாமல் பேசுகிறீங்க. என்னங்க இது? ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க, அந்த குழந்தை வந்து இந்த நாட்டுக்கே வந்து தேவையான குழந்தை கூட இருக்காங்க, அது என்னவோ சாதிச்சு அடுத்து அப்துல் கலாம் ஆகலாம், அடுத்த சயின்டிஸ்ட் ஆகலாம், என்னவோனா ஆகலாம். அப்படி ஒரு குழந்தை போச்சு, யாருக்கு தெரியும் அந்த குழந்தை எப்படி ஆகணும், என்ன ஆகணும்? இல்லை அதோட லைஃப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு கொடுக்குறீங்க. ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறான்றதை யோசிச்சு அவன் என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு பேச வேணாவா? அவன் சொல்லிக் கொடுத்தான்றதுக்காக காசை வாங்கிட்டு அப்படியேவா பேசுறது? உங்களுக்குன்னு ஒரு சுயநல புத்தி வேணாம். ஏங்க இப்படி இருக்கீங்க? ரொம்ப உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குங்க அந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு. ஒரு நடிகருக்காக வந்து இப்படியா பேசுங்க, ஒரு பணத்துக்காக வந்து இப்படியா பேசுவீங்க? உயிருக்கு இழப்பீடு யாராலையும் கொடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் எப்படி ஒரு பணத்தை வந்து அதை இழப்பீடாக நினச்சி ஒரு இழப்பீடாக நினச்சி அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. அடுத்து வந்து உங்களோட மாநாட்டில் இன்னும் தாய்மார்கள் வந்து நிறைய பசங்களை அனுப்பிச்சு சாவடிச்சு அதில் வந்து 20 லட்சம் வருதா பார்த்து வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? என்கரேஜ் பண்ணுறீங்களா? என்ன மாதிரியான மனநிலை இது? அரசியல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ நமக்கு இன்னும் வந்து கோபம் வந்துட்டே தான் இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.